நீங்க பேசிட்டீங்களா? நம்முடைய வெற்றி வேட்பாளரை பொறுத்தவரையில அருகாமை கிராமத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏதோ இங்கே நம்மளும் சம்பாதிப்பதற்காக வரவில்லை. அவர் மிகப்பெரிய செல்வந்தர். இந்திய திருநாட்டிலே அதிக சொத்து மதிப்பு கணக்கில் காட்டி போட்டியிடுகின்ற ஒரு வெற்றி வேட்பாளர். அவர் இங்கே வந்து ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நமக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய நல்ல எண்ணம் படைத்தவர். மார்ட்டின் அவர்களுடைய தொண்டு நிறுவனத்தின் மூலமாக எண்ணற்ற நலத்திட்டங்களை தமிழக அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற நாடுகளில் செய்து கொண்டு கொரோனா காலத்திலும் சரி, கேரளாவில் இருந்து நிலச்சரிவு ஏற்பட்ட அனைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பள்ளிகளை தத்தெடுத்திருக்கிறார்கள். பள்ளிகளை படிக்க மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எண்ணற்ற திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே அவர்கள் ஒரு அச்சிட்டு ஒரு புத்தகமே வச்சிருக்கிறார்கள். கண்டிப்பாக நமக்கு ஒரு சிறந்த வேட்பாளரை அன்புக்குரிய அந்த எடப்பாடியை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரி அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தெய்வம் இரு தெய்வங்களை வணங்கி அண்ணன் எடப்பாடியார் அவர் ஆணைக்கு இணங்க அண்ணன் ஒன்றிய செயலாளர் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் இங்கு அண்ணன் வருகை தந்துள்ள மூவேந்தர் வாண்டையார் அவர்கள், மூவேந்தர் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள், மூவேந்தர் முன்னேற்ற கழகம் வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வைவோ வாண்டியார் அவர்கள், மாவட்டம் அனைத்து ஏனைய பொறுப்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரத கட்சி, தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி, முத்திரையர் பேரவை, தேவேந்திர பேரவை, அனைத்து கூட்டணி கட்சி செயலாளர்கள், ஒன்றியம் இங்கே வந்து வருகை தந்துள்ள அனைத்து பொதுமக்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு கிராமமாக நான் போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லைன்னு வந்து சொல்றாங்க. அதுமாரி பஸ் வந்தது இப்போ நிப்பாட்டிட்டாங்க. அதை நீங்க எப்படியாவது எங்க ஊருக்கு வர வைக்கணும்னு சொல்றாங்க. அதேமாரி குடிநீர் வந்து கலங்கலா வந்துட்டு இருக்குது. மஞ்சள் கலர்ல வருது, ரெட் கலர்ல வருதுன்னு சொல்றாங்க. குடிநீர் வந்து சரியான குடிநீர் இல்லை. நான் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு ஆரோ வாட்டு நான் போட்டு தருவேன். என் சொந்த பணத்தை நான் போட்டு கொடுக்குறேன். அதேபோல் ரோடு வசதி, பாத்ரூம் வசதி, ரோடு வசதி, பால வசதி கேட்டிருக்கிறீங்க. அதெல்லாம் வந்து அரசு தான் பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இதை அரசிடம் சொல்லி கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். அதேபோல் ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு போனேன். அங்கதான் நம்ம வாட்டிலே ஸ்டோர் பண்ணி தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வேற இடத்துக்குலாம் அனுப்புறாங்க. ஆனா அந்த ஊர்ல பைப் லைனே போடலையா. அது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு நான் வந்து சொந்த நான் பண்ணி கொடுப்பேன். அதே போல இளைஞர்கள்லாம் வந்து வேலை வாய்ப்பு கேட்டாங்க. கண்டிப்பாக அண்ணன் மோடிஜி அவர்கள்ட்ட சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவார் அவரு. நான் வந்து இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஃபேக்டரி ஒன்று இங்கே ஆரம்பித்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். அதேபோல் மாணவிகள்லாம் வந்து பாதுகாப்புக்காக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு லட்சத்துக்கு வந்து கேமரா, சிசிடிவி கேமரா நான் போட்டு கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் கோயம்புத்தூரில் வந்து நான் 7 கோடிக்கு போட்டு கொடுத்துருக்குறேன். என்னுடைய கணவர் வந்து நான் 1 கோடி தான் கேட்டேன். எவ்வளோ ரிச்சானவங்களாம் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே மனசு வராதுல்லங்க கொடுக்குறதுக்கு. நான் அப்போ ஒன்று கேட்டேன், 1 கோடி தானே கேட்டேன். என்னங்க 7 கோடி கொடுக்குறீங்களே மாட்டின்னு என்னுடைய கணவர்கிட்ட கேட்டேன். ஆனால் இல்லை, பெண் குழந்தையெல்லாம் நிறைய வந்து கற்பழிப்பு, அங்கங்கே ஆள் கடத்தல் அப்படிலாம் இருக்குது. திருடு கொள்ளையெல்லாம் இப்போ அதிகமாகிடுச்சு. அதுக்காக என்னுடைய கணவர் 7 கோடி கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் சுற்றி வர 240 கிலோமீட்டரில் நாங்கள் சிசிடிவி கேமரா போட்டு போலீஸ் அந்த போலீஸ் இருப்பாங்களா அந்த கண்ட்ரோல் ரூம், அதில் வந்து பெரிய டிவி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். அது வந்து சேஃபாக இருக்கும். அதே போல் இங்கேயும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் வச்சுட்டு
எல்லா ஃபுல் கண்ட்ரோலும் போலீஸ்கிட்ட இருந்தால் தான் நம்ம எல்லாமே கட்டுப்பாடுவாங்க. அந்த மாதிரி நிறைய கஞ்சா கொள்ளை நிறைய இருக்குது. படிக்கிற பிள்ளைலாம் அதெல்லாம் வந்து ஒயின் ஷாப் இதுகளெல்லாம் வந்து பெண்கள் நிறைய இடத்துல போகும்போது ஒயின் ஷாப்பில் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறேன், கண்டிப்பாக ஒவ்வொரு கோரிக்கையை ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்றுவோம். அதே போல் லால்குடி தொகுதியை நம்பர் 1 தொகுதியை ஆக்கி காமிப்போம். ஆனால் பொறுமையாக இருக்கணும். எது ஃபஸ்ட்டோ எல்லாரும் கும்பாபிஷேகம் நிறைய கேட்டிருக்கிறீங்க. அது வந்து 2வது. ஃபஸ்ட்டு உயிர் தண்ணி தான் முதல்ல முக்கியம், பாத்ரூம் முதல்ல முக்கியம், பாதாள சாக்கடை முதல்ல முக்கியம். ஏன்னா பாதாள சாக்கடை ஒரு கிராமத்தில் போயிருக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி அப்படி மேலே ஓடிட்டே இருக்குது. அது வந்து எவ்வளவு கொசு கடிச்சா டெங்கு ஃபீவர் வந்தால் குழந்தைக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. முன்னாடிலாம் வந்து நிறைய குழந்தை 7 8 குழந்தை 10 குழந்தை வச்சுருந்தாங்க. இப்போலாம் ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சுருக்குது. அது எப்படி பார்க்கணும் நம்ம பெற்றோர்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக. அதனால கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாதாள சாக்கடை, குடிநீர், அப்புறம் விவசாயம், வேர் ஹவுஸ் கேட்டிருக்கிறாப்புல நம்ம தானியக்கூடம், அதுவும் நாங்கள் கண்டிப்பாக அரசிடம் சொல்லி நான் செய்து கொடுப்பேன் என்று உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் மிக அருமையாக பேசுவார்கள். அவருக்கு வழிவிடுறதுக்காக நேரத்தை கருதி நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். திருப்பி நான் வெற்றி பெற்றதுக்கப்புறம் உங்களுக்கு நன்றி சொல்ல வரேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.